டேய் அது என்னடா ஆச்சு? எதுக்கு அழற? ஏங்க எதுக்குங்க அழறான்? அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு போல. தொட்டில தானே படுத்திருக்க, அப்படியே கொஞ்சம் ஆட்டி விடுங்க, அவன் தூங்கிடுவான். ஐஷு, நீ என்ன அங்க இருந்துட்டு என்ன தொட்டிலாட்ட சொல்ற? நாளா தொட்டிலாட்ட அவன் தூங்க மாட்டான். நீ வந்து ஆட்டி தூங்க வை. நீ என்ன பண்றாங்க? எங்க நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருக்கங்க. அவன் தூக்கம் வந்துட்டு தான் அழறான். கொஞ்சம் அவனை தொட்டிலாட்டி தூங்க வைங்க, அவன் தூங்கிடுவான். ஐஷு, நாளா தொட்டிலாட்டினா அவன் தூங்க மாட்டான்டி. நீ வந்து ஆட்டினாதான் அவன் தூங்குவான். நீ வா, வந்து அவனை தூங்க வச்சுட்டு போ. எங்க நான் தான் இங்க வேலையா இருக்கேன்னு சொல்றேன்ல. உங்களால ஒரு குழந்தைய கூட தொட்டிலாட்டி தூங்க வைக்க முடியாதாங்க? கொஞ்சம் தொட்டிலாட்டி தூங்க வைங்க, வந்துடுறேன். இவ என்ன அங்க இருந்துட்டு என்ன தொட்டிலாட்டி தூங்க வைன்றா? நான் தொட்டிலாட்டினா இவன் தூங்குவானா? டேய் ஆதி, அப்பா தொட்டிலாட்டுற, தூங்குவியாடா? எங்க என்ன தொட்டிலாட்டுறேன்னு சொன்னதுமே அழ ஆரம்பிச்சுட்டான். இவன் எப்படி நான் தொட்டிலாட்டினா தூங்குவான்? காரா? இது இந்த காரா? இது காரா அழற? இந்த கார் அழாத. டே ஆதி, காருக்கு தான் எழுதியா? சரி, இந்த கார் வச்சுக்கோ. ஆனா அப்பா இப்ப தொட்டில் ஆட்டுவேன், நீ அப்படியே காரை ஓட்டி விளையாடிட்டே தூங்கணும், சரியா? டே என்னடா தொட்டில் அடி தூங்க வைக்கலான்னு பார்த்தா காரை வச்சு டுரு டுருன்னு விளையாடிக்கிட்டு இருக்க. எப்படிடா உன்னை தூங்க வைக்கிறது? தொட்டில் ஆட்டினாலும் தூங்க மாட்டேங்கிறியே. உன் அம்மா மாதிரி எனக்கு ஆறாரோ ஆறிறாரோன்னு பாட்டெல்லாம் பாடி தூங்க வைக்க தெரியாதுடா. ஐயோ, இவன் தூங்கவே மாட்டேங்கிறான். இவ என்னடானா தொட்டிலாட்டி தூங்க வைங்கன்னு வேற சொல்றா. உன் அக்கா எங்கடா? ரியா இருந்தாலாவது ஏதாவது பாட்டு பாடுவா, நீ அப்படியே தூங்கிடுவ. உன் அக்கா எங்க? டே அம்மோ, டே அம்மோ, எங்கடா இருக்க? இங்க வா. ஐயோ, ஏன் கூப்பிட்டீங்கன்னு இப்படி ஸ்ட்ரிக்டா வந்து கேக்குற? ஏன்டா அப்பா உன்னை கூப்பிட கூடாதா? முக்கியமான வேலையா? அப்படி என்ன இந்த ராத்திரியில என் அம்மா குட்டிக்கு முக்கியமான வேலை? ஏது அந்த குட்டி டெடி பியரா? இப்ப எதுக்குடா அதை தேடிட்டு இருக்க? இப்ப நம்ம தூங்க தானே போறோம். தூங்குற நேரத்துல அது எதுக்கு? நீ வந்து தூங்க, அது நாளைக்கு தேடிக்கலாம். ஐயோ, என்னடா இது நமக்கு வந்த சோதனை? அவ என்னடானா குழந்தைய தொட்டிலாட்டி தூங்க வைங்கன்னு சொல்றா. இவ என்னடானா தூங்காம கார் ஓட்டி விளையாடிக்கிட்டு இருக்கா. சரி, ரியாவாவது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவ என்னடானா பொம்மையை தேடுறேன்னு போயிட்டா. இப்ப என்ன பண்றது? இதுல ஹாரன் வேற. இவன்லாம் இந்த காலத்துல தூங்க மாட்டான். இவனை தூங்க வைக்கிறதுக்காக தொட்டிலாட்டினா நமக்கு கைவலி வர்றதுதான் மிச்சம். ஆனா இவன் தூங்க மாட்டான். டேய் ஆதி, உன்னை தூங்க வைக்கலாம் என்னால முடியாது. உன் அம்மாவே வந்து தொட்டிலாட்டி உனக்கு பாட்டு பாடி தூங்க வைக்கிட்டோம். நான் போய் தூங்குறேன். என்னங்க? ஐயோ, வந்துட்டியா இஷு? அது நான் தொட்டில ஆட்டினேன். ஆனா அவன் எப்படிங்க தூங்க வச்சீங்க? என்னது, தூங்கிட்டானா? எப்படிங்க இவ்ளோ சீக்கிரம் தூங்க வச்சிட்டீங்க? நான் தூங்க வச்சா கூட இவ்ளோ சீக்கிரம் தூங்கவே மாட்டாங்க. நான் தொட்டில ஆட்டிக்கிட்டே இருக்கணும். கை வலிக்க வலிக்க ஆட்டுவேன். அப்புறம் பாட்டு பாடி கதை சொல்லி அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு தூக்கம் வந்துரும். என்னால கூட அவனை இவ்ளோ சீக்கிரம் தூங்க வைக்க முடியாது. நீங்க எப்படிங்க இவ்ளோ சீக்கிரம் தூங்க வச்சீங்க? என்னங்க பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? அவனே தூங்கிட்டு இருக்கான். நல்ல வேலை தூங்கிட்டான். இல்லனா இப்ப இவ வந்து குழந்தைய கூட தூங்க வைக்க முடியாதான்னு என்ன திட்டிருப்பா. நல்ல வேலை அப்பா மனத்தை காப்பாத்திட்டடா ஆதி. ஐயோ, எனக்கு வேற நல்லா தூக்கம் வருதுங்க. வேலையை முடிச்சிட்டு வந்து இவனை தூங்க வைக்க எவ்வளவு நேரம் ஆகுமோ? இவன் எப்ப தூங்குவானோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்களே இவனை தூங்க வச்சிட்டீங்க. இனி சீக்கிரமா தூங்கிடலாம். அம்மா, ரியா எங்கங்க? அவ ஏதோ பொம்மையை காணோன்னு தேட போனான். பொம்மை தேட போனாளா? சரி, அவ பொம்மை தேடிட்டு பொறுமையா வரட்டும். எப்பவுமே நான் வரும்போது அவ உங்க பக்கத்துல படுத்துட்டு எனக்கு இட விட மாட்டேன்னு சொல்லுவாள்ல. இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல படுக்கிறேன். அவளுக்கு நான் இட விட மாட்டேன். அவ என்ன பண்றான்னு பாக்கலாம். ஹே லூசு, என்ன பண்ற? அவ வந்தா சண்டை போட போறா. சண்டை போடட்டும். அவ எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி, நான் விட மாட்டேன். இன்னைக்கு நான் தான் உங்க பக்கத்துல படுப்பேன். அவ அந்த பக்கமா படுக்கட்டும். என்ன ரியா? அப்பா பக்கத்துல இருக்கீங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க. நான் சாச்சி தூங்கணும். தூங்கு, உன்னை யாரு வேண்டானா? உனக்கு என்ன இடமா இல்ல? அங்கதான் அவ்வளவு இடம் இருக்குல்ல, அங்க படுத்து தூங்கு. இங்கயா? இங்கலாம் படுக்க மாட்டேன். அப்பா கிட்ட தானே தூங்குவேன். இந்த பக்கம் வாங்க. நான் தான் அப்பா பக்கத்துல படுத்து தூங்குவேன்.
ஏன் அப்பா பக்கத்துல படுத்தா மட்டும்தான் உனக்கு தூக்கம் வருமா? எப்பவுமே நீ தானே அப்பா பக்கத்துல படுத்து தூங்குற. இன்னைக்கு நான் அப்பா பக்கத்துல படுத்து தூங்குறேன், நீ அந்த பக்கமா படு. வர மாட்டேன்னு சொல்றேன் ரியா. இன்னைக்கு நான் தான் அப்பா பக்கத்துல தூங்குவேன், நீ அந்த பக்கமா படு. ஏய் ஐஷு, என்ன இது? எதுக்கு சும்மா அவளை வம்பிழுத்துட்டு இருக்க? பாவம் அவ. தூங்கட்டும், நீ அந்த பக்கம் தள்ளு. எது அந்த பக்கம் தள்ளவா? எங்க அப்ப உங்க பொண்ணு மட்டும் தான் உங்க பக்கத்துல படுக்கணுமா? நான் உங்க பக்கத்துல படுக்க கூடாதா? ஏய், என்னடி இது கேள்வி? உனக்கு என்ன என் பக்கத்துல படுக்கணுமா? அவ தூங்குனதுக்கு அப்புறம் கூட படுத்துக்க. ஆனா இப்ப எதுக்கு அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது. அது என்ன, எப்ப பார்த்தாலும் நீங்க அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எவளுக்குடி சப்போர்ட் பண்ற? அது நம்ம பொண்ணுடி. பொண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் தான் உங்க பக்கத்துல படுப்பேன். அவகிட்ட அந்த பக்கமா படுக்க சொல்லுங்க. சரியா? அப்படி பார்த்தா டெய்லி நீ தானே அப்பா கூட தூங்குற, நான் அந்த பக்கமா தானே தூங்குறேன். அப்ப என்ன அப்பாக்கு என்ன பிடிக்கலன்னு அர்த்தமா? ஆமா, அப்பாக்கு உங்களை பிடிக்காது. அப்பாக்கு என்னதான் பிடிக்கும்? எங்க? ஐயோ, அப்படியா? நான் சொல்லவே இல்ல. ஐஷுமா, என்னடா இது? சின்ன குழந்தை அவகிட்ட போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்க. சரிடாமோ, நீ தான் என் பக்கத்துல தூங்குற. போதுமா? அழாதடா, வா. ஐஷு, ரியா அழறா பாரு. விளையாடாத, தள்ளிப்போ. வாடாமோ, நீ தாண்டா அப்பாவோட செல்ல குட்டி. அம்மு குட்டி தான் அப்பா பக்கத்துல தூங்குற. போதுமா? அழக்கூடாது. எங்க சொல்லுங்க பாப்போம். ஐயோ, ஏன்டா அம்மு இப்படி மாட்டி விடுற? இங்க பாருடா, அப்பாக்கு பாப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அம்மாவையும் பிடிக்கும். பிடிக்கும்னு என்னமோ கடமைக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க. எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லுங்க. ஏய், கொஞ்சம் சும்மா இருறி. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இன்னைக்கு தூக்கத்தை கெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவதான் குழந்தை ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா, நீ அவளுக்கு மேல குழந்தையா இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஐஷு, ப்ளீஸ். உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்க பாருடா அம்மோ, அப்பாக்கு நீ வேற அம்மா வேறன்னு இல்ல. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். உன்னை எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு அம்மாவையும் பிடிக்கும், அம்மாவை எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு உன்னையும் பிடிக்கும். ரெண்டு பேரையுமே அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. நீங்க ரெண்டு பேருமே அப்பாக்கு ஒண்ணுதான். நீ குட்டி பாப்பானா, உன் அம்மா கொஞ்சம் வளர்ந்த பாப்பா, அவ்வளவுதான் வித்தியாசம். சரிடா அம்மோ, பாப்பா தான் அப்பா பக்கத்துல சாச்சு தூங்குற. போதுமா? சரி ரியா, உனக்கு என்ன உன் அப்பா பக்கத்துல தூங்கணும் அவ்வளவுதானே? சரி, நீ அந்த பக்கம் தூங்கு, நான் இந்த பக்கம் தூங்குற. அப்பா நடுவுல படுத்துக்கிட்டோம். இவ என்ன மறுபடியும் முதல்ல இருந்து வரா? என்ன ரியா, ஓகே தானே? அப்பா நடுவுல படுத்துக்கிட்டோம், நீ அந்த பக்கம் படுத்துக்க, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். உனக்கு பாதி அப்பா, எனக்கு பாதி அப்பா. ஓகே தானே? ஓகே இல்ல, அப்பா ஃபுல்லாமே எனக்கு மட்டும் தான். நானும் அப்பாவும் தான் தூங்குவோம். அம்மா போய் ஆதி குட்டா கூட தூங்குங்க போங்க. இன்னைக்கு பஞ்சாயத்து முடியாது போல. இன்னைக்கு தூங்குன மாதிரி தான். பாத்தீங்களா, அப்ப கூட உங்க பக்கத்துல என்ன படுக்க விட மாட்டீங்களா? நீங்களும் அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு என்ன விட அவ தானே முக்கியம். ஏ ஐஷுமா, அவ சின்ன குழந்தைடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு அவ தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல. அப்படிதானே? போங்க, அப்பாவும் பொண்ணுமே படுங்க. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன். நீங்களும் இதுக்கப்புறம் என்கிட்ட வந்துடாதீங்க சொல்லிட்டேன். சோலி முடிஞ்சது. ஏண்டாமோ, இப்போ உனக்கு சந்தோஷமா?